வர வர சோசியல் மீடியா வந்து ஒரு மனநல காப்பகம் மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஒரு டைம் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அப்துல் கலாம் ஐயா வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்து அவர் வழியில போனோம், அவரே மாதிரி கனவு காணுங்க இப்படி எல்லாம் சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எப்படின்னா இவங்களெல்லாம் நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு சோசியல் மீடியால கிறுக்குத்தனமும் கேனத்தனமும் பண்ணா நம்ம பெரிய ஆளாயிரலாம். அந்த மாதிரி இப்ப எல்லாரும் நினைச்சு எனக்கு கிறுக்குத்தனமும் கேனத்தனமும் அதிகமாக போகுது. இவங்க எல்லாம் தெரியாம பண்ணல, தெரிஞ்சேதான் அந்த கிறுக்குத்தனத்தையும் கேனத்தனத்தையும் பண்றாங்க. மத்தபடி எல்லாரும் நல்ல தெளிவான ஆட்கள் தான். இந்த சிங்கிள் பசங்க ஷோனால என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு எனக்கும் தெரியல. இதை பார்த்து நீங்க பொறாமன்னு சொல்லுங்க, தலைவலின்னு சொல்லுங்க, பேதின்னு சொல்லுங்க, என்னன்னாலும் சொல்லுங்க. ஆனா இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் இப்படிதான் என்ன ஒரு தடவை வந்து கலாட்டா வந்து இன்டர்வியூ கூட்டாங்க. ஆனா அப்ப நான் முடிவு பண்ண அந்த லெவலுக்குலாம் நமக்கு தகுதியில ஒரு இன்டர்வியூ கூட்டு அதுல நம்ம பேசி அப்படி ஒண்ணும் நம்ம ஒன்றும் பண்ணல. அதுக்கு என்ன நாட்கள் இருக்கு, நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த இன்டர்வியூவை நான் வந்து ஸ்கிப் பண்ணி வேற விட்டேன். இவங்க எப்படி தெரியுமா, ஒரு இன்டர்வியூ கிடைச்சு அதுல ரீச் ஆகலன்னு சொல்லி எப்பண்டான் ரெடியா இருக்காங்க. எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆகணும்னு ஆசை இருக்கும், அது தப்பு இல்ல. ஆனா அந்த ரைட் வேன்னு ஒண்ணு இருக்கு, ரெடியா இருங்க. இதெல்லாம் பார்த்து உங்க ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து இப்படிதான் உலகம் இருக்கும், இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்னு நினைச்சு எல்லாரும் மாற போறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க.